ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த முறையே சொல்லியிருக்கீங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும்னு விஜய் பேசியிருக்காரு. உங்க மனசு அங்கதான் இருந்ததா? அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது. வேங்கவேல் மனிதாபிமானத்திற்கு எதிரானது. அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா? அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார். 200 இடங்களில் இருமாப்புடன் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு மக்கள் மைனஸ் பாடம் புகட்டுவார்கள் விஜய் பேசுறாரு. அதே வேளையில மன்னராட்சி முறைக்கு முடிவு கட்டுவோம், ஒரு தலித் கருத்தியல் சிந்தனை கொண்ட ஒருவர் முதலமைச்சராக வர வேண்டும்னு ஆதவ அர்ஜுன் பேசுறாரு. ரெண்டு பேருடைய ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. அவர் என்ன நோக்கத்தில் அதை சொன்னார் என்று எனக்கு விளங்கவில்லை. அந்த கருத்தை நான் மறுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறுக்கிறது. ஒரு முதலமைச்சராக தலித்து வர வேண்டும்ங்கிறதும் உங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது ஒரு நீண்ட காலமாக 25 ஆண்டு கால கோரிக்கை. அதை தான் ஆதவ முன்வைக்கிறாரு. அதாவது நம்முடைய கொள்கை சாதி ஒழிப்பு. ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை. அதே போல நம்முடைய கொள்கை சமத்துவம். ஆனால் உடனடியாக அது சாத்தியமா என்றால் இல்லை. அதுபோல எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை, நம்முடைய நிலைப்பாடு, நம்முடைய விருப்பம், நம்முடைய வேட்கை. ஆனால் அது உடனடியாக சாத்தியமா என்றால் அதற்கான சூழல் தமிழகத்தில் இன்னும் கனியவில்லை என்பது என்னுடைய கருத்து. நாங்கள் ஏற்கனவே அந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறோம் என்பது உண்மைதான். 25 ஆண்டுகளுக்கு முன்னரே இதை நான் மேடைகளில் ஓப்பனார் அவர்களை வைத்துக் கொண்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இன்னும் தமிழகத்தில் அதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே ஒரு இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிற போது சாத்தியக்கூறுகளையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் திட்டமிட முடியும். நம்முடைய நோக்கம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் நடைமுறை சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொண்டு அவற்றை நிறைவேற்றுவது, அந்த இலக்கை எட்டுவது என்பதில் நாம் வகுக்கிற புத்தியை பொறுத்துதான் அது அமையும். இப்போது ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொல்லுவது நாங்கள் சொல்லுகிற அதே, அதாவது விடுதலை சிறுத்தைகள் தொடக்க காலத்தில் சொல்லுகிற அதே கருத்து தான் என்றாலும் கூட இன்றைய சூழலில் அது பொருத்தமில்லாதது என்பதை ஏற்கனவே நான் பதிவு செய்கிறேன். ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த முறையே சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த முறையும் அது மாதிரியான நடவடிக்கையோ இல்லை விளக்கம் கேட்கப்படுமா, இல்லை உறுதியான நடவடிக்கை? கட்டாயமாக உயர்நிலைக் குழுவில் ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அவருக்கு விளக்கம் கேட்டு நாங்கள் நோட்டீஸ் அனுப்புவோம். அவர் கட்சியில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறார். ஒரு முன்னணி பொறுப்பு, அது துணை பொதுச் செயலாளர் என்பது. எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு நிலைப்பாட்டை நாம் இதுவரையில் யார் மீதும் எடுத்ததில்லை. ஆகவே கட்சியின் முன்னணி தோழர்களோடு கலந்து பேசி கட்சியின் கட்டுப்பாட்டை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில் ஆதவ் அவர்கள் பேசி வருகிறார் என்கிற ஒரு நிலையில் உயர்நிலைக் குழுவிட ஏற்கனவே நாங்கள் விவாதித்தபடி அறிக்கை அனுப்புவோம். திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு வராவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க இங்கதான் இருக்கும்னு விஜய் பேசியிருக்காரு. உங்க மனசு அங்கதான் இருந்ததா? அவருடைய மனசு மேடையில் இல்லை, என்னை நோக்கியே இருந்திருக்கிறது என்று நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அங்கே இருந்தாலும் நான் எங்கே இருக்கிறேன் என்று அவர் எண்ணிக்கொண்டே இருந்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை என்பது அவருக்கு வருத்தம், ஒரு ஆதங்கம். அதனால் அவர் அவ்வாறு சொல்லியிருக்கிறார். மற்றபடி எனக்கு எந்த நெருடலும் இல்லை. நான் சுதந்திரமாக எடுத்த முடிவு, கட்சியின் நலன் கருதி, கூட்டணியின் நலன் கருதி, சனாதன சக்திகளின் சூழ்ச்சிக்கு பலியாகாமல் இருக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டோடு எடுத்த முடிவு. அதே போல இந்த வேங்கவேல் விஷயத்துல தற்பொழுது வரைய திராவிட பேசக்கூடிய அரசு அந்த விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை.
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே போல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்லாவரம் பகுதியில் வந்து தண்ணீர் விஷயத்துல 3 நபர்கள் இறந்திருக்காங்க. அதில் அமைச்சர் ராம்மோகன் வந்து மக்கள் மீது தான் குடியிருப்பது போன்ற ஒரு குற்றச்சாட்டு மக்கள் மீதே திருப்பியிருக்காரு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நிர்வாகத்தோட திறன் சொல்லிட்டு அண்ணாமலை எடப்பாடி உள்ளிட்டவர்கள் கண்ணன் வேங்கவேல் பிரச்சனையை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்தடுத்து பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறது. தமிழக அரசுக்கு அது குறித்த கோரிக்கையை வைத்திருக்கிறது, அழுத்தம் கொடுத்திருக்கிறது. அதன் பிறகுதான் வழக்கமான போலீஸ் விசாரணை இல்லாமல் சிபிசிஐடி விசாரணைக்கு அது மாற்றப்பட்டது. சிபிசிஐடி விசாரணையில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாங்கள் முதல்வரிடத்தில் கேட்டிருக்கிறோம். அதில் சில தேக்கம் உள்ளதை எங்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள். அதை மூடி மறைக்க வேண்டிய, குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டிய தேவை திமுகவுக்கோ அல்லது தமிழ்நாடு அரசுக்கோ இல்லை என்பதை எங்களிடத்தில் அதிகாரிகள் விளக்கியிருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் மட்டும் இன்றி எல்லா கட்சியினரும் அதை பேச வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. வேங்கவேல் பிரச்சனை பற்றி விஜய் பேசுகிறார் என்றால் அதை வரவேற்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதிமுகவோ அல்லது வேறு எதிர்க்கட்சிகளோ வேங்கவேல் பிரச்சனையில் ஏன் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்று எந்த போராட்டங்களையும் அவர்கள் எடுக்கவில்லை. திருமாவளவன் ஏன் இன்னும் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும்தான் கேள்வி எழுப்புகிறார்கள். அதாவது வேங்கவேல் பிரச்சனையில் குற்றவாளி ஏன் கைது செய்யப்படவில்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. வேங்கவேல் பிரச்சனையில் யாரும் கைது செய்யப்படவில்லை என்றால் திருமாவளவன் மட்டும்தான் கவலைப்பட வேண்டும், திருமாவளவன் மட்டும்தான் ஆத்திரப்பட வேண்டும், திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற ஒரு பொது கருத்து இங்கே உருவாகியிருக்கிறது. வேங்கவேல் பிரச்சனை மனிதாபிமானத்திற்கு எதிரானது. அதை கண்டிக்கவும் அதை எதிர்த்து போராடவும் அதிமுகவுக்கு பொறுப்பு இல்லையா அல்லது இதர எதிர்க்கட்சிகளுக்கு பொறுப்பு இல்லையா? அவர்கள் யார் எங்கே போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்? அவர்கள் ஏன் போராட்டம் நடத்தவில்லை என்று யாரும் ஏன் கேள்வி எழுப்பவில்லை? திருமாவளவன் ஏன் அங்கே ஒட்டி கொண்டிருக்கிறார் என்று மட்டும் கேள்வி எழுப்புகிறார்கள். ஆக அவர்கள் நோக்கம் குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதில்லை. திமுக கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியேற வேண்டும், அதற்கு இது ஒரு சாக்கு. இதை ஒரு குற்றச்சாட்டாகத்தான் முன்வைக்கிறார்கள். அதுபோல் இல்லாமல் உண்மையிலேயே வேங்கவேலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரையானால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டோம். செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறது எடுத்துக்காட்டுதான் மணிப்பூரோட தலைவர்களும் கேட்டுக்காரு. ஆனால் தற்பொழுது தமிழகத்தில் வந்து அவருடைய பிஜேபியோட நீதிமன்றமாக செயல்படுற மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகள் கூறிட்டு வராங்க. மணிப்பூர் விஷயத்திற்கு நாங்கள் எல்லாம் போராட்டம் எடுத்திருக்கிறோம். விமர்சிப்பவர்கள் எத்தனை பேர் மணிப்பூர் பிரச்சனைக்காக போராடி இருக்கிறார்கள்? இந்திய ஒன்றிய அரசு மணிப்பூர் பிரச்சனையில் எவ்வளவு மெத்தனமாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டில் ஓரிரு கட்சிகளை தவிர, ஒரு சில கட்சிகளை தவிர வேறு யாரும் அதை எதிர்த்து பெரிதாக போராடவில்லை, அலட்டிக்கொள்ளவில்லை. திமுக அரசை குறை கூற வேண்டும், அதை மட்டும் கூறினால் சரியாக இருக்காது என்று அவ்வப்போது பிஜேபியை எதிர்ப்பதைப் போலவும் சில பேர் தொட்டு காட்டுகிறார்கள். உள்ளபடியே மணிப்பூர் விஷயத்தில் விஜய் அவர்களுக்கு அக்கறை இருக்குமேனால் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பிலே ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும், அழுத்தம் கொடுக்க வேண்டும், பிரதமரை சந்தித்து முறையிட வேண்டும். இதனுடைய வேண்டுகோள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.